வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. மதுரை மாவட்ட மக்களே, என் அன்பான உறவுகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த 2 நாட்களாக எங்கேயாச்சும் மலையை உடைக்கிற சத்தம் கேட்குதா? டிப்பல் லாரிகள் ஓடுதா? சொல்லுங்க பார்ப்போம். அமைதியாக இருக்கா? கிராமத்தில் இருக்கிறவங்க, வாடிப்பட்டி பகுதியில் இருக்கவங்க, இந்த மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பூராமே இப்போ அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா எந்த மலையும் இப்போ உடைக்கலை, ஜல்லி அள்ளல, 2 நாளாக பந்து. ஒரு சமூக ஆர்வலர் நினச்சா சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுக்க முடியும்ன்றதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? சட்ட விரோதமாக கல்குவாரிகள் நடக்கிறத இப்போ ரைடு வந்துருப்பாங்க. ரைடு வந்து பார்ப்பாங்க. யார் யார் சட்ட விரோதமாக எடுக்கிறாங்களோ அவங்கள பூரா லைசன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. லைசன்ஸ் இல்லாமல் யார் யார் கல்லை உடச்சி ஏற்றி விற்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதாங்க இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற நினைக்கிற சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கிற தைரியமும் தெம்பும் எல்லா மக்களுக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மதுரையில் எந்த ஒரு மலையும் உடைக்க முடியாது. மக்களே, சிந்திச்சு பாருங்கள். ஒரு சமூக ஆர்வலர் நினச்சா, அதாவது இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை படி தான், யாரையும் வன்முறையாக பேசுகிறதில்ல, செயல்படுத்துறதில்ல, எதுவுமே கிடையாது. சட்டப்படி முறைகேடாக நடக்கின்ற கல்குவாரிகளை தடுத்து நிப்பாட்டணும். மலைகளை பூரா வெட்டி குடஞ்சிட்டு போயிடுறீங்க. அந்த பள்ளம் நோண்டுறத ஃபுல்லாக மண்ணை போட்டு மேடுறதே கிடையாது. யார்? கல்குவாரி எடுக்கிற கான்ட்ராக்ட்காரங்க. அதை முறையாக செஞ்சாங்கண்டா எங்கேயுமே பள்ளமேடு இருக்கவே இருக்காது. நீங்கள் மதுரை மாவட்டத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், மலைகளை பூரா வெட்டி கொதறி போட்டு வச்சுருக்காங்க. யார் கேட்பா? சமூக ஆர்வலர்கள், என்னைய மாதிரி வெளிநாட்டில் கூலி வேலை பார்க்குற என் மீது, மக்கள் மீது அக்கறை கொண்டு, என்னடா இந்த மலையெல்லாம் அடித்து உடச்சி நாசம் பண்ணுறாங்களே, இதை காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு தினம் நொந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள். இந்த சமூக ஆர்வலர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த ஐயா சகாயம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? எவ்வளவு மலைகளை பூரா தடுத்து நிப்பாட்டினாங்க. சட்டவிரோதமாக நடைபெற்ற கல்குவாரிகள் இழுத்து மூடினாங்கல்ல. அதே மாதிரி இப்போவும் செய்யலாம். மக்கள் ஒன்றுபட்டால். மக்களே, விழித்து கொள்ளுங்கள். மலைகளையும் மண்ணையும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. யாரோ ஒருத்தர் போகிறாரு, நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்படித்தான். இன்றைக்கி இந்த மலையை வெட்டுவாங்க, நாளைக்கு இன்னொரு மலையை வெட்டுவாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்க மலையை போல் அழிச்சிருவாங்க. மலையை உருவாக்க முடியுமா? நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். விவசாயம் பண்ணுறவங்க அந்த தூசினால் விவசாயம் பண்ண முடியல. அந்த மரகந்த சேர மாட்டேங்குதுங்க. பூக்களில் இந்த தூசி போய் உட்காந்துறதுனால தேனீக்கள் போய் அதில் போய் உட்கார மாட்டேங்குது. மரகந்த சேர்த்துக்கு பாதிக்கப்படுது. விவசாயம் பாதிக்கப்படுறோம். ஆடு மாடு மேய்க்க முடியல, எந்த தொழிலும் பண்ண முடியல. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மக்களும் எல்லாரும் சிந்தித்து இந்த முறைகேடாக நடக்கின்ற கல்குவாரிகளை இழுத்து மூடுறதுக்கு ஒன்றுபடணும். ஒரு சில சமூக ஆர்வலர்களை இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி கொள்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. என்னங்க வாழ்கிறது கொஞ்சம் காலம், செத்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மலைகளை காப்பாற்றிட்டு போகணுன்ற ஒரு இது இருக்கும்ல, திருப்தி இருக்கும்ல. அதுக்காகவாச்சும் மக்களே ஒன்று கூடி சமூக ஆர்வலருக்கு சப்போர்ட்டாக இருங்க. வேறு ஒன்றும் கூட கேட்கல. சப்போர்ட் பண்ணுங்கள். மலைகளை நம்ம காப்பாற்றுவோம். நன்றி.